இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். யாருக்கான வேலைக்கு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஃபார்மசிக்கான வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 425 வேக்கண்ட்டு. இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 36,400லேருந்து 1,34,400 வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 17/2/2025 இன்றைக்கி வந்து ஓப்பனு. எப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10/3/2026 5. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 வந்து ஃபீஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷனு. இது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17/2/2025 அன்றைக்கி தான் பார்த்து வெளியிட்டிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கான போஸ்டிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டேட் வந்து அறிவிக்கல. இதுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அறிவிக்குவாங்க. கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தானே இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32 ஏஜ் லிமிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி பர்சனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏஜ் வந்து மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 59 கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 59 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி படிச்சிங்க, டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபார்ம் டி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது ரினியூவில் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெகுலராக எவரி இயர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அவங்க தான் வந்து இவங்க இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1 hour வந்து எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. இதுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 40%, அதர் கேட்டகரிக்கு வந்து 40% எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிலேருந்து கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours எக்ஸாம் நடக்கும். 100 மார்க் வைப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடிஷனல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கோவிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க்கும் வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 6லேருந்து 12 மந்த் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 மந்த்லேருந்து 18 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 மந்த் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 4 மார்க்கும், 24 மந்த்துக்கு அபோவ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனல் மார்க்கை வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்கள் வந்து கோவிட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து ஹெச்ஓடி, ஆர்எம்ஓ இல்லைனா டீன் கிட்ட வந்து சைன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து செல்லுபடி ஆகுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ண தெரியாதுங்க, எனக்கு வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்கள், நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். கமெண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நம்பரை வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணி தருவோம் நம்ம சேனல் மூலமாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்துங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட்டுக்கு போய்ங்க. வெப்சைட் போய்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார்மேஷனு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ஆர்பின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறது இங்கே இருக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேஷனாலிட்டி வந்து நீங்கள் வந்து இந்தியன்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்றது வந்து கேட்டிருக்காங்க. ஆம் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கம்யூனிட்டி வந்து இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து கம்யூனிட்டி வந்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, நோனான்னு விட்டுருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டியோட செலக்ட் பண்ணி சொல்லும். நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டோ அந்த கம்யூனிட்டி வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி எண் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வழங்கப்பட்ட பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து வழங்கப்பட்டாங்கன்ற அதிகாரி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிஓவா அவங்கள்றது வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிஃபரெண்ட்லி பர்சன்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டில் உள்ள டேட்டா பற்றி வந்து என்டர் பண்ணிவிடுங்க. இயர் மந்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றது வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களோட மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து செட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் இன்டர்ஃபேஸ். யூசர் நேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்கும். அதை வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பீஸ் வந்து கேட்கும். அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான பீஸ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கான நம்பர் வந்து இருக்கும். அதை வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.